ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்மளாம் இப்போ யாரை பார்க்க வந்திருக்கோம்? ரயுவை பார்க்க வந்திருக்கோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி சாரி நம்ம தன்னால் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதுவும் இல்லாமல் டைமே கிடைக்கல கைஸ், கண்டென்ட் இல்லை. இன்றைக்கி நம்ம ரயுகாவோட ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த ரயுகா இப்படி ஃபேமஸ் ஆனா, ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டரை நம்ம கணிக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஓ இவன் ஜிங்கா, இவன் ஹீரோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்மளோட ரயுகா வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரு ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு கேரக்டர், அதை நம்ம சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண லைட்னிங் ட்ராகன் அப்படின்ற இருக்கிற பேப்ளேட் அவனை கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஓகேவா, இதை நான் ஸ்ட்ரெயிட் டு டாபிக் போயிடுறேன். நெக்ஸ்ட்டு அதை சொல்கிறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து அதான் நம்ம கணிக்க முடியும். ஆனால் இவன் வந்துட்டு ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. ஹீரோவும் சொல்ல முடியாது, வில்லன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன். ஸோ அதனாலே எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னென்னலாம் எனக்கு தெரியல. பட் ரொம்பவே ஃபேவரட் கேரக்டர்னால் நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா இவனுக்கு சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம், ஜிங்கா காய் இருக்கான், பேப்ளேட் பஸ்ஸில் ஃப்ரீடில் எத்தனை பேர் இருக்காங்க, நீ எப்போ அவனை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் வேறு, அவனுங்கெல்லாம் வேறு. இவனுக்குன்னு இருக்கிற ஃபேன் பேஸ் எவனுக்கும் இருக்காது, நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள், கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ரயுகா லைட்னிங் ட்ராகன் அப்படின்னு ஒரு பேப்ளேடை யூஸ் பண்ணான். ஸோ அந்த பேப்ளேடு என்ன ஆச்சு, அவனையே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. எப்படின்னா, அவன் லான்ச் பண்ணுவான், அந்த பேப்ளேட் அவனுக்குள்ளாரியே பூந்து அவனையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது என்னாச்சு, ரயுகாவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ரயுகா என்ன பண்ணான், நிறைய வாட்டி அதே மாதிரி டார்க் பவர் உள்ளே பூந்து அவனை கண்ட்ரோல் பண்ணனால ரயுகாவுக்கு அது பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணாப்லன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு பேப்ளேட் உருவாக்குறாரு. ஸோ எந்த ஒரு சக்தியும் இல்லாமல், எந்த ஒரு பவர் எதுவுமே இல்லாமல் ஒரு பேப்ளேட் உருவாக்குறான். ஸோ அதுதான் ஓகே மக்களே, இந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் பண்ணிடுவோம். அதுதான் மீட்டியோ ட்ராகன் அப்படின்ற ஒரு பேப்ளேட், ஸ்பின் ஸ்டீல் பண்ணக்கூடிய ஒரு பேப்ளேட். ஸோ அந்த பேப்ளேடுக்கு இருந்த பவர் எந்த பேப்ளேடுக்கும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் மெட்டல் செகண்ட் சீசனில் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னடான்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு நிறைய விதமான பவர் இருக்குது. ட்ராகன் எம்பரர் சுப்ரீம் ஃப்ளைட் அப்படின்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ நிறையா இன்னும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ரயுகாவுக்கு தேவையே கிடையாது பவர்ஸ். ஸோ ஹீரோன்னு இருந்தால் தோற்று தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும். வில்லன் இருந்தால் தோற்று தான் ஆகணும். ஸோ கடைசியில் நம்ம ரயுகா செத்துருப்பார். அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில, பேனிஷ் ஆகுவார். அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், போக சொல்கிறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ரயுகா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த பேப்ளேடு ரயுகா கண்ட்ரோல் பண்ணிச்சு, அதனால் அவர் ரயுகா பிடிக்கலன்னு மாற்றினான். ஆனால் இந்த பேப்ளேட் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால, ஸோ இந்த பேப்ளேட் சரியான கூஸ்பம் சம்பவம்லாம் இருக்குது. அந்த சம்பவம் சொல்கிறீங்க, ஒருத்தன் இருப்பான், ஸோ ஒருத்தன் விடுவான், வந்து சிரிப்பானுங்க, அவன் ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விடுவான், ஆப்போசிட்டில் 10+ பேப்ளேட்ஸ் வரும், அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ரயுகா. ஸோ அதனாலேயே அதே மாதிரி தான் நேர்லையும் கைஸ் நம்மளோட கசின் வச்சுருக்காரு. யார் உங்களுக்கே தெரியும், நம்மளோட பீசட்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு. ஸோ நான் நேர்லேயும் அவர் கூட விளையாடிருக்கேன். ஸோ அந்த பேப்ளேடு கைஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேட் இன் மெட்டல். ஸோ அதுவும் இல்லாமல் டெஸ்ட்ரக்டர் பண்ணும் அவ்வளோவா பண்ணாது, அது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த பேப்ளேட் நல்லாவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு போக ரயுகாவுக்கு அந்த பேப்ளேட் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்னென்னா
கடைசியில் லான்ச்சில் தான் லான்ச் பண்ணான். ஒரு பீகாக் உள்ள பேப்ளேட் ஆர்டர் இருக்கும். ஒருத்தன் வச்சுருப்பாங்க ஐஸ், அவன் பேர் ஞாபகம் இல்லை, சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஸோ அவங்க கூட பேட்டில் பண்ணிகிட்டு இருக்காருப்போ என்னாச்சு, ஸ்டேடியத்தையே ஃபுல்லாக கோடு போட்டுருச்சு அந்த பேப்ளேட். லைட்டாக சுற்றிட்டு இருந்தேன் நம்மளை ரைகாவோட பேப்ளேடு 4-5 வாட்டி எடுத்தது. அப்போ வந்ததுங்க ஸ்பின் ஸ்டீலு, புயல் வேகத்தில் சுற்றி அந்த பேப்ளேட் மேலேருந்து வந்து அடிக்குங்க. அப்போ புல்லரிச்சது தாங்க. அப்போ ஏந்து இப்போ வரலும் ரையுகானா நான் தான் கை தூக்குவேன். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கேரக்டர் ரையுகா. ஸோ ஏன் இவ்வளோ நான் பெருமையாக சொல்கிறேன்னா, நீங்கள் நருட்டோன்னு எடுத்துட்டிங்கன்னா கக்காஷி, இட்டாச்சி, பெயின் நிறைய பேர் இருக்காங்க, மதரா, அவங்கெல்லாம் ஃபேமஸ். இந்த ரையுகான் இருக்கிற ஃபேன் பேஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரையுகா யூஸ் பண்ண எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டருங்க. ஸோ நம்ம டெஸ்ட்ரக்டரை சொல்கிறதுக்கு பெருசாக அவ்வளவா இல்லை. ஸோ நம்ம 2 சீசன்லேயும் ஹைப்பாக இருந்தோம். ஸோ இதில் நடந்த ஒரு சில சம்பவத்தை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கெண்டா வந்து பின்னாடியே போவான் முன்ன சீரீஸ்லேருந்து. இப்போ நான் அதான் அப்புறமா சொல்கிறேன், டெஸ்ட்ரக்டர் எடுக்கிறத முன்ன சீரீஸ்லேருந்து. ஸோ நம்மளால் வந்து போயிட்டே இருப்பார் ரையுகான்ட்டு. ஸோ இவன் என்னாச்சு, கெண்டா வந்து புலி ஒன்று வருது ஆப்போசிட்டாக. கெண்டா பயந்து மரத்து மேலே ஏறிட்டான். ரையுகா முறைச்சிட்டே போவான் பாருங்க. ஐயோ சின்னம்மா சீனு அந்த மாதிரி கிடையாது. அதுக்கடுத்த சீசன் கெண்டா வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, ரையுகா பார்க்குறான், ரையுகா கூட பேட்டில் பண்ணுறான். அது எப்படி பேட்டில் பண்ணுறான்னு நான் மறந்துட்டேன். பேட்டில் பண்ணுறப்போ என்ன ஆகுது, நம்ம ரையுகா வந்து அவனோட கெண்டா வந்து வச்சுட்டு இருக்கிற பேப்ளேடில் அந்த மேலே ஃபேஸ் சிப்பில் ஒரு கோடு போட்டுறான். அதுலேருந்து கெண்டாக்கு வெறி வந்துடுச்சு, ரையுகாவுக்கு வெறி வந்துடுச்சு. ஸோ அவன் கெண்டா இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அதனால் ரையுகா அவன் கூட அதிகமாக பழகிறதே இல்லை மக்களே. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரையுகா தேடி எல்லோரும் போகிறாங்க. என்னாச்சு, நெமிசஸ், ஸோ ராகோ இருக்கிற இடத்துக்கு நம்ம ரையுகா போகிறாரு. நான் ஒருத்தனே போதும் உன்னை தோக்கடிக்க அப்படின்னு சொல்லி ரையுகா போய் கெத்தா நிற்கிறாரு. ஸோ எனக்கு வந்து யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கடைசியில் பேட்டில் போடுறாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு ராகாவை தோக்கடித்தேன். இப்போ நினச்சா கூட எனக்கு அழுக வருங்க. ஃபஸ்ட்டு ராகாவை தோக்கடித்தேன். ஒரே ஆள் அவன் தான், தோக்கடிக்கலை, டஃப் கொடுத்த ஒரே ஆள் அவன் தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருமே பார்க்க முடியாது. அவ்வளோ கஷ்டங்க. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவனோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேங்க இல்லைங்க. நான் இந்த வீடியோவில் சும்மா சொல்கிறேன், அவனுக்கெல்லாம் போட மாட்டான். ஏன்னா அவன் ரையுகா வந்து ஒரு நார்மலான பிளேடர், ஓகேவா, பவர் உள்ள பிளேடர். அவன் யாருன்னா, அவன் ஆப்போசிட்டில் என்ன பேப்ளேட் யூஸ் பண்ணோ அதோட பவரே அதுக்கே ரிப்பீட் பண்ணுவான். ஸோ ராகோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட கடவுள் கைஸ். அவன் எப்படின்னா ஒரு கெட்டவன். அவனை தோக்கடிக்கிறதுன்றது யாருமே தோக்கடிச்சது இல்லை. ரையுகா டஃப் கொடுத்துருக்கான். அந்த வேர்ல்டு ரெக்கார்டு இருப்பாருங்க, அந்த ரெக்கார்டு ரையுகாவுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னடான்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கடைசியில் சிரிப்பான் ஒருத்தன். சிரிச்சுட்டு அதுக்கு ரையுகா டைலாக் சொல்லுவான். அந்த டையில் இருக்கிறப்போ தூக்கி போடுவான் அவன். இருந்தாலும் நம்ம ரையுகா கைவிடாமல் ஒரு டைலாக் சொல்லுவார், நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ராகன் எம்பரர்னா அது நான் மட்டும்தான். அல்டிமேட் பூம் ட்ராகன் எம்பரர் லைஃப் டெஸ்ட்ரக்டர் அப்படின்னுவார். ஐயோ சரியான சீனுங்க. அப்படியே ட்ராகன் இந்த பக்கம் போக, ராகவோட பேப்ளேட் பர்பிள் கலரில் இந்த பக்கம் போக, செம்மையான இது அந்த எபிசோடில். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் தோக்கிற கட்டத்துக்கு வந்தப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம எப்படி தோக்குறோம் அப்படின்ட்டு. அவனோட பவர், ரைகாவோட பவர் என்ன பண்ணான்னா, ரைகா நம்ம இருந்து இன்னும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கெண்டா அதுக்கப்புறம் எல்லாமே அப்போ தாங்க ஜிங்கா எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ வந்து ரைகா சொல்லுவார், ஏய் அதுக்கப்புறம் நம்ம இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் போய் சொன்ன மாதிரி ஒன்றும் பண்ண போகிறதில்லன்னு நினச்சிட்டு அவர் கெண்டா நான் என் சத்தியத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ராக்ரன்ஸை எல்லாத்தையுமே கெண்டா கொடுத்துட்டு அவர் வேனிஷ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் கெண்டா எல்லோரும் சேர்ந்து அவனோட ட்ராகோ கூட மோதி அவனை தோக்கடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முடியாது.
நெக்ஸ்ட்டு என்னென்னா இதாங்க ஃபைனல். ஸோ அது என்ன மெட்டல் சாஹா அடுத்தது ஒரு பேரை மறந்துட்டேன். ஓகேவா, அது ஒரு மெட்டலு. நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் எதாவது போட்டேன்னா அதை சொல்கிறேன். ஸோ அது ஷோகன் ஸ்டீல் வந்துச்சு. ஷோகன் ஸ்டீலில் ஒரு தர்ப்பா அவன் இந்த பேப்ளேடு இவ்வளோ பவராக இருக்குது, ட்ராகன் பேப்ளேடு, லிப் ஸ்பின்னிங் பேப்ளேடு. அதுக்கு சொன்னான் இந்த பேப்ளேடு எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஐயோ ஒரு ஃபோட்டோ வருங்க, செம்மையாக இருக்குங்க அது. அவ்வளோதான் ரைகாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு, ஒரு ஹிஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காருன்னா ஒரு கெட்டவனாக இருந்தாலும் ஒரு ஊரே அவனை திரும்பி பார்க்குதுன்னா அது ரொம்ப பெருமைக்கூட விஷயந்தாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ரயுகாவுக்கு இணை எவனும் வர முடியாது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், எவனும் வர முடியாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ நான் தான் காலை முன்னே சொல்லிட்டேன், ஒர்க் இருந்தது, அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கலான்னு 10 minutes கிடச்சிதுங்க. இடையில கரெக்டாக அந்த 10 minutes கிடச்சிது. கரெக்டாக ஆன் பண்ணுறேன் ரிங் லைட்டு எல்லாத்தையும், பவர் பேங்க்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆன் பண்ணுறேன். என்னாச்சு, ட்ரைபேடை மறந்துட்டேயான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு போட்டேன். கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேப்ளேடுன்னு வரேன். கரெக்டாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மனசே விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு எடுக்கலான்னு பார்த்தா நிறைய ஒர்க்லாம் வந்துச்சு, அதனால் முடியல. ஸோ அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் லீவ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், சம்மந்தெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுருக்கோங்க. பாய் கைஸ்.